வைகை செல்வன் அதிமுகவை சேர்ந்தவர் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தற்போது முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமாகியுள்ளார். அவருக்கும் உங்களுக்குமான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு மறைந்து விட்டார் என்கிற செய்தி நம்ப மறுக்கிறது நம்முடைய இதயம். 101 வயதை அவர் தொட்டு நின்றாலும், நூற்றாண்டை கடந்து நின்றாலும், மறைந்து விட்டார் என்று சொல்கிற போது நிச்சயமாக மனசு அதை ஏற்க மறுக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்பொழுக்கற்ற மனிதர், ஒரு மழைநீரை போல ஒரு சுத்தமான மனிதர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையும் வாய்மையும் தூய்மையும் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணத்தையும் வகுத்திட்ட ஒரு மகத்தான பொது உடைமை சித்தாந்தவாதி தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். என்னுடைய நூல்கள் எல்லாம் படித்துவிட்டு உடனடியாக கருத்துக்களை சொல்லுவார். புதிதாக நூல் விமர்சனத்தில் என்னுடைய நூல்கள் வருகிற போது அதை கேட்டு பெற்று உடனடியாக அதை படித்துவிட்டு கருத்தையும் சொல்லுகிற பண்பாடு. ஒரு நாளிதழ்களில் கட்டுரை வெளிவந்தால் கூட அந்த கட்டுரை குறித்து விவாதிப்பார், பேசுவார். சமீப காலமாக அவர் பேச முடியவில்லாத சூழ்நிலையில் அவர் உதவியாளரிடத்திலே சொல்லி, ஐயா உங்களுக்கு இதை சொல்ல சொன்னார்கள் என்று சொல்கிற ஒரு பண்பாளர், படைப்பாளரை ஊக்குவிக்கிற ஒரு நல்ல ஒரு சித்தாந்தவாதி. அது மாத்திரமல்ல, மாற்றுக் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு திறமையும் இருந்தால் அவரை ஊக்குவிக்கின்ற அந்த பாங்கு என்னை பொறுத்த மாத்திரத்திலே பெரிதும் நேசிக்கக்கூடிய பாங்காகவும் மதிக்கக்கூடிய பாங்காகவும் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் எப்போதுமே மக்களிடத்திலே எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தவாதி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதிலிருந்து தொடங்கி நிலவுடைமை எதிர்ப்பிலிருந்து தீண்டாமை ஒழிப்பு மற்றும் தாமிரபரணி மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களில் முக்கிய பங்காற்றிய ஒரு வாழ்நாள் போராளி என்றே நாம் அவரை பதிவு செய்யலாம். சுதந்திர போராட்டத்தின் போது காந்தியவாதியாக அறியப்பட்டு அதன் பின்னாலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு வாழ்வின் இறுதி வரை அமைத்து கொண்டவர் என்கிற பெருமையை அவர் சந்திக்கிற போதெல்லாம் தன்னுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வார். அப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக 13 ஆண்டுகள் பணியாற்றினார். விவசாயிகள், அடித்தட்டு மக்கள் மற்றும் தலித் சமூகத்தினர் உரிமைகளுக்காகவும் சாதிகளற்ற சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து போராட்டினார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு சில விஷயங்களிலே தாமிரபரணி ஆற்றிலிருந்து மணல் அள்ளுவதற்கு எதிராக 2010 மற்றும் 2018 சட்ட போராட்டத்தில் நடத்தி வெற்றி பெற்றார். பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் கூட அந்த விருதுகளை எல்லாம் மிக எளிதாக கடந்து போய்விட்டார். அந்த விருதுகளை எல்லாம் அவர் எப்போதுமே பெரிதாக அவர் கருதியதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், அதே சமயம் நல்ல தொடர்ந்து படிக்கின்ற ஆர்வம் பெற்றவர், எளிமையும் தூய்மையும் வாய்மையும் கொண்டிருக்கிற பொது வாழ்வில் நேர்மையின் கடத்திலே பணியாற்றிவர் மறைந்து விட்டார் என்பது வருத்தம் அளிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறது.